வாங்க மக்களே, இன்னைக்கு வந்து மில்க் பால்கா செய்யலாம். நம்ம வீட்டில் என்ன பண்ண போனால், எருமாட்டு பால் வந்து 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். பசுப்பால் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா ரெண்டை மிக்ஸ் பண்ணி நான் பால்கா செய்ய போகிறேன். பாருங்கள். இது எருமாட்டு பால். பசும்பாலும் இதை மிக்ஸ் பண்ணுறேன். பால் செய்யலாம். மக்களே, பால் அந்த கண்டிஷன் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன பண்ண போகிறேன்னா, முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். பாதாம் வறுக்கலை, கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பாதாம் மட்டும் இந்த எண்ணெயை கொஞ்சம் நெய் கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறினோட இதில் போட்டு இது கலந்துடலாம். அதுக்கு கொஞ்சம் பனை வெல்லம் வச்சுருக்கேன். இதை போட போகிறேன். முந்திரி வந்து வறுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி இருக்கும். நெய்யிலே வதக்கி போட்டுரு. சாரி, எண்ணெய் நெய்யில் அப்படியே ஒரு கலரிட்டே இருக்கணும். கலரிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நெய். ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. இந்த பால்வா பனை வெள்ளத்தில் செஞ்சாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள். வாங்க, லைட்டாக கொஞ்சம் நெய். அவ்வளோதான், பால்வா ரெடி மகள். ரெடி மக்களே, பால்கோவா ரெடி. வாங்க மக்களே, நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க இந்த பால்கோவை.